என்னம்மா வேர்க்க பண்ற? அதை ஏன் கேட்குற ஹர்ஷன்? நான் நேற்று வந்து சக்தி மாமாவுக்கு பர்த்டேவான். இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுதாங்கன்னு சொன்னாங்க. நானும் காலையில் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன், புதினா பறித்து வச்சுட்டேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட வெங்காயம் தக்காளி சுத்தமாக இல்லை. சரி மட்டன் வாங்கிட்டு வரும்போது அதையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் 3:30 மணிக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஈவினிங் பீச்சுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க 6 மணிக்கு. அதனால் ஓடிக்கிட்டு இருக்கேன். வந்தவங்களே உட்கார வச்சு கட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். சுரேஷ் மாமா வாங்கிட்டு வந்தாங்க, கட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்னா. ஸோ அதனால் ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கிட்டு மட்டன் வெந்துருச்சு குக்கரில். இங்கிட்டு பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஓவனில் போடணும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை வேறு ரெடி பண்ணணும், நான் வேறு ரெடி ஆகணும். அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ பசங்க எல்லோரும் இன்றைக்கி மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு எண்ணெயை ஓட விட்டுட்டாங்க. அப்படியே வேர்த்து இதாயிடுச்சு. அது எப்போன்னு பாருங்கள், கரெக்டாக நேற்று கிருத்திகை, இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஆடி கிருத்திகை இருக்குது. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து மட்டன் பிரியாணி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, எல்லோரும் ஆசைப்பட்டாங்களே, நான் அவங்களுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி ஈவினிங் போய் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சில் ஒரு டின்னர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஐ மீன் டே ஃபுல்லாக கிடையாது, இன்றைக்கி ஈவினிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம பீச்சில் போய் சந்திக்கலாம். ஓகே, ஒரு வழியாக கிரேவி ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிவிட்டு நான் ஓவனே ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். முன்னாடியே கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணி ஓவனில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சோன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ நம்ம ஓவனில் போட்டுடலாம். ஓவனில் போட்டுட்டு போய் பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ கரெக்டாக 6 மணிக்கெலாம் பீச்சுக்கு வர சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டேன். அப்பாடான் இருந்தது. ஸோ ஈவினிங் பீச் செம்ம காமாக சூப்பராக போச்சு. நான் உங்களுக்கு பிரியாணி ஃபைனலாக எப்படி வந்துச்சுன்றதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிடும்போது நான் காமிக்கிறேன். பீச் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் கூட்டமே இல்லைங்க, எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் ஆஃப்டர்நூனே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங்லாம் போயிடுவாங்க. நாங்கள் ஈவினிங்காக தான் வந்தோம். பீச்லேயே அவங்க டேபிள் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாம் மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்னு சொல்லலாம். அவங்க ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வழக்கம் போல் டேபிளில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ ட்ரிங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். அவங்க அவங்களோட ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சைடில் ஃப்ளைட் வேறு போயிட்டு இருந்துச்சா, ஃப்ளைட்டை வேறு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஜூஸ் பார்த்திங்கன்னா லெமனடே, ஃப்ரூட் பஞ்ச், அந்த மாதிரி எல்லா ஜூஸும் இருந்தது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதுனால ஃப்ரெண்டு வந்து இட்லி, வடகறி, ரசம் சாதம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்க அவங்களோட ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காமிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் முடியாது, நான் காமிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப் போட்டிருக்காங்கல்ல, அவங்க வந்து சக்தி ப்ரோ, அவங்களுக்கு பர்த்டே ஆக்சுவலாக எஸ்டர்டே. அவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எங்கே நாங்கள் கேட்க போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்களவே சமைச்சு எடுத்துகிட்டு வர வச்சுட்டாங்க. பட் ஆனால் இட்ஸ் ஓகே, நம்ம தானே செஞ்சாகணும், இதுக்காக என்ன பண்ணுறது. ஸோ எல்லோரும் பிக்சர்லாம் எடுத்துகிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக்குக்கு பாருங்களேன், கேண்டிலாகவே இது பண்ணி ஊதிட்டு கத்தி எடுத்துகிட்டு வரல, நைஃப் எடுத்துகிட்டு வரல. ஸோ கரண்டிலேயே கேக்கை கட் பண்ணி ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எதில் கட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. சஷ்டி போ மாமா கூட்டி போ, மாமா வாங்கிக்கோ மாமா. நீ போ, நீ மாமா கூட்டிடு. லிஷான் மாமாட்டா மட்டும் வாங்கிக்கூடா.
கத்தி இல்ல அது எப்படி இல்லாம இருக்கும்? $1 million இப்பவே வந்தா சந்தோஷம் தான். சஷ்டிமா பிள்ளைங்கெல்லாம் மண்ணில் செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருந்துச்சுங்க. ஸோ நான் அவங்க வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் நான் ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரியாணி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. மட்டன் பிரியாணி எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நான் மட்டன் பிரியாணி எக் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃப்ரெண்டு வந்து இட்லி வடைக்கறி ரசம் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவர் தாங்க சிக்கன் 65 செஞ்சவர். ஸோ மெனு பார்க்கலாமா? இதுதான் எக் மசாலா. ஸோ எக் மசாலா எம்மியாக இருந்தது. அதை விட எம்மியாக நம்ம ஃபேவரட் மட்டன் பிரியாணி இருந்தது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் மட்டன் பிரியாணி செஞ்சேன்னா. அப்புறம் வடைக்கறி பார்த்திங்கன்னா அப்படியே அடியில் கொஞ்சம் இதாகிடுச்சு, சஸ்டைன் ஆயிடுச்சு, நல்லா கிண்டி விடணும். அப்புறம் பின்னாடி ஒயிட் ரைஸும் ரசமும் இருக்குது. இந்த சைடு ஹாட் பாக்ஸில் இட்லி. டெசர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கேக்கு, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபுட் மெனு. ஸோ சூப்பராக இருந்தது. பிரியாணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட்டே பார்க்காம பிரியாணி செஞ்சேன். ஆனால் சால்ட்டு காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. செம்மையாக வந்துருந்துச்சு பிரியாணி. நான் என்னன்னா இதில் டேஸ்ட்டே பார்க்காம பிரியாணி செஞ்சுட்டு இங்கே வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சிக்கன் 65 செஞ்சு அக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னாங்களா, மறந்துட்டு சாப்பிட்டுட்டேங்க. சரி ஓகே, மத்தியானம் வரைக்கும் தானே கிருத்திகை, மணி 6 மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஃபுட்டு செம்ம எம்மியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வடைக்கறியும் சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கு. ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆசம் ஃபுட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானுமே மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். மோஸ்ட்லி நான் சிக்கன் பிரியாணி தான் வீட்டில் செய்வேன், மட்டன் வாங்கவே மாட்டோம். ஸோ மட்டன் பிரியாணின்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ்லாம் எல்லாம் பசங்க கூட சேர்ந்து பயங்கர ஆட்டம். அப்படியே ஃபுல் மண்டை எல்லாம் மண், ஃபுல் மண். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தான் தூங்க வச்சேன், அந்தளவுக்கு மண். கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்டு கிளம்புனதுக்கப்புறம் ஹர்ஷனுக்கு வந்து ஒரு மாதிரி போர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் வந்து அப்படியே மண்ணில் குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டார். ஃபுல்லாக ஆழமாக குழியை தோண்டி விளாண்டுட்டே இருந்தான். பாப்பா இங்கிட்டு அவங்களோட அங்கிள்ஸ் எல்லாரு கூடயும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லோரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடவும் அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. செம்ம டான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 மணி வரைக்குமே நாங்கள் பீச்சில் தான் இருந்தோம். பெருசாக குளிரவே இல்லை, நல்லா இருந்துச்சு, சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. எந்த பயமும் இல்லை, நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க வச்சேன். ஸோ ஃபைனலாக சரி ஓகே, நீங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும் கிளம்பலாம், மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணிலாம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. மீதியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்க்கா, நாங்கள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டாங்க. தாராளமாக எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த ஈவினிங் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக போச்சு. பிள்ளைங்களும் பயங்கரமாக விளையாண்டாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். எல்லாருமே இப்படி ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சுங்க. ஸோ இந்த வீடியோ நான் சரியாக எடுக்க முடியல, ஏனோ தானோடு தான் இருக்கும். நல்லாவே நான் இந்த வீடியோ எடுக்கலை, கோச்சிக்காதீங்க. ஸோ எங்களோட சந்தோஷத்தை நாங்களும் பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லேர்ன் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச். பாய்.